அதிகமாய் செய்திடுவார். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி இருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கு நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கு நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பார்.
விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாலாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாலாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை பாடுவோம். முன்னூத்தி 26வது பாடல். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு.
என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு எடுத்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி, பார்வோன் கைக்கு எடுத்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் உன் முன்னே சென்று ஜெயமெடுத்தாரே, யுத்தத்தில் உன் முன்னே சென்று ஜெயமெடுத்தாரே. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் நம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக இந்த வேளையில் எல்லாரும் முழங்கால் படியிட்ட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பாடலை பாடப் போகிறோம். பிரைஸ் தி லார்ட்.
நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை இந்த காலை வேளையில நாம் ஆராதிப்போம். 478வது பாடல். நான் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். பிரைஸ் தி லார்ட். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதிமானின் ஆசிகள் பெற்றான். ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதிமானின் ஆசிகள் பெற்றான். விசுவாச மார்க்கத்தாலே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் சிகளை சுதந்தரிப்போம். விசுவாச மார்க்கத்தாலே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் சிகளை சுதந்தரிப்போம். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன், தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஈசாக்கு விதை விதைத்தான், தூரத்தனை ஆசிகள் பெற்றான். ஈசாக்கு விதை விதைத்தான், தூரத்தனை ஆசிகள் பெற்றான். பரலோக பலன்களை மகிமையாய் அடைந்திட மகிழ்வுடன் பிழைத்திடுவோம். பரலோக பலன்களை மகிமையாய் அடைந்திட மகிழ்வுடன் துதித்திடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். மத்தியில வந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர் ரூபன் அவர்கள் தொடர்ந்து கொஞ்ச நேரம் ஆராதனையில நடத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிற தேவன், எல்லாவற்றிலும் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை எப்பொழுதும் நமக்கு முன்பதாகவே இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு இந்த காலை வேளையில? அவர் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, ஏசையாவும் கிருபை விலகாதையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் கிருபை இல்லை என்றால் நாம் என்றோ மண்ணா போயிருப்போம் இல்லைங்களா? அவர் கிருபை நம்ம காலை தோறும் புதிய கிருபைகளால் புழிய பண்ணுற கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரே. பாடலாமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, ஏசையாவும் கிருபை விலகாதையா, ஏசையா
கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர், கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர், பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை, பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை, இயேசு எனக்காய் பலியானதனால். ஹல்லேலூயா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன், நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் ஹல்லேலூயா பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை, கிருபை கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, யெசையாவும் கிருபை விலகாதையா. எனக்கு விரோதமாய் எழும்பு ஆயுதம் வாக்காதே போகும் என்றவரே, எனக்கு விரோதமாய் எழும்பு ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர், எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர், எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றம் படும்படி செய்திடுவீர், குற்றம் படும்படி செய்திடுவீர், கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, யெசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, சத்தமாய் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, யெசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, யெசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்ம விட்டு ஒரு நாள் விலகாது. ஹல்லேலூயா. அப்படியே அருகில் இருக்கிற கையை கொடுத்து அவருடைய கிருபை நம்ம விட்டு ஒருபோது விலகாது. ஹல்லேலூயா. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளோ பெரிய தேவன். ஹல்லேலூயா. அவர் யோர்தானிலும் பெரியவர், அவர் செங்கடலை இரண்டாக பிளப்பதில் வல்லவர். நமக்கு முன்பதாக எத்தனை விதமான இடர்கள், எத்தனை விதமான சோதனைகள், பாவோல் போல நெருக்கி கொண்டிருக்கிற சோதனை எல்லாவற்றையும் அவர் நிர்மூலமாக்கி போடுவார். ஹல்லேலூயா. மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார்,
மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போலிருந்தார். ஈசாக்கிற்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் சொல்லுவோம், நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், என் கர்த்தர் என்னை பார்க்கவில்லையே இயக்கத்தோடு இருக்கிறோம் இல்லைங்களா? அவர் உன்னை காணாதவர் போல இருக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் கரத்தை கொடுத்து, மோரியாவில் ஆபிரகாம் காணாதவர் போல இருந்தார். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் பின்னாளிலே ஆபிரகாமை கடற்கரை மணத்தினலாய் அவர் பெருக செய்த தேவன். அல்லேலூயா. இந்த வெள்ளம் அருகிலே இருக்கிறவர் அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். அப்படியே கரங்களை தட்டி பாடலாம். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்கிற்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். ஈசாக்கிற்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளில் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர். அல்லேலூயா. கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதற்கு சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதற்கு சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் பேசி உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளில் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளில் மேல் கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதற்கு சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதற்கு சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளில் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளில் மேல் சுமக்கின்றவர். தோளில் மேல் சுமக்கின்றவர். தோளில் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டில்
அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதற்றி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, அவரோ படகுல உறங்கிக் கொண்டிருக்கிறார். சீஷர்கள் எல்லாரும் நாங்கள் மரித்து போகிறோமோ என்று வேகப்பட்டு விசனப்பட்டு அவரை கூப்பிட்டார்கள். எழுந்து வந்தார். ஏன் பயப்படுறீர்கள் அற்ப விசுவாசி, ஏன் பயப்படுறீங்க? நான் உன்னோடு இருக்கிறேன் என்று காற்றையும் கடலையும் தன் ஒரே ஒரு சொல்லாலே அதட்டினார். அது அமைதலாயிற்று. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம முன்பதாக நின்றாலும் கூட இன்று அவர் வருவார், நமக்கு முன்பாக செல்வார். அதை அதட்டி எல்லாவற்றையும் மாற பண்ணுகிற கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கிறார். ஏன்னா அவர் தேடி வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கப்பலில் அடித்தட்டிலில் அவர் காணாதவர் போல் இருந்தார். கப்பலில் அடித்தட்டிலில் அவர் காணாதவர் போல் இருந்தார். எழுந்து வந்தார், அதற்கு சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதற்கு சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறது போல காணப்பட்டாலும் பேசு என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். தோளில் மேல் சுமக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். ஹல்லேலூயா. கண்டிப்பாக தகப்பனே, thank you Jesus. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் நம்மை தோளின் மேல் சுமந்து தப்புவித்து வழி நடத்தி வந்த தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாய் ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆண்டவரே கண்ணின் மணி போல காத்து கொண்டீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். தாவீது சொல்லும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லுகிறார். போன வாரம் முழுவதும் எத்தனையோ நன்மைகளை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் ஆண்டவர் செய்தார். இந்த வேளையில் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, அப்பா ஆண்டவரை இதுவரைக்கும் எங்களை ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை அப்பா நீர் காத்து வந்தீரே அப்பா. ஜீவன் சுகம்பலனை எங்களுக்கு தந்து நடத்தி வந்தீங்களே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. இயேசுவே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. மனதார நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. பின்னாடி சேர்ல இருக்கிற தம்பி போன நோண்டாதபடிக்கு எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஓ நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட இருந்தபடினால இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்தீரே. ஹல்லேலூயா. எங்கள் வேலைகளிலே ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி எல்லா வேலைகளையும் செய்ய ஆண்டவரே பலனை தந்து நடத்தினீங்களே. ஹல்லேலூயா. சம்பாதிக்கத்தக்கதான பலனை எங்களுக்கு தந்து நடத்தினீங்களே. உமக்கு நன்றி ஆண்டவரே. குடும்பங்களின் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஒவ்வொரு நாளும் நடத்தினீரே ஆண்டவரே. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியான தேவன் எங்களுக்காய் செயற்கொடி ஏற்றுகிறவராயிருந்தீரே. நன்றி, நன்றி ஆண்டவரே.
நன்றி. எல்லாரும் நன்றின்னு சொல்லி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். ஓ நன்றி 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 நன்றி. ஓ நன்றி அப்பா. ஆமென். இந்த மட்டுமாய் நன்மைகளை செய்து கண்ணின்மணி போல வழி நடத்தி வந்த தேவனுடைய கரங்களில் இந்த நாளில் இந்த காலை வேளையில நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் இனிமேலும் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வாதமாய் வழி நடத்தி செல்வார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். இந்த வேளையில் எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இனிமேலும் நீங்களே எங்களை வழி நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தில் கர்த்தர் ஒருவரே அவர்களோடு கூட இருந்தார். அந்நிய தேவன் ஒருவரும் அவர்களோடு இருந்ததில்லை. கர்த்தரே அவர்களை வழி நடத்தினீர். நீரங்களை இனிமேலும் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவை தொழுகிறோ, எங்களை படைக்கிறோ, உம்மில் அன்பு கூறுவோ, இயேசுவை தொழுகிறோ, எங்களை படைக்கிறோ, உம்மில் அன்பு கூறுவோ, ஆவியை தொழுகிறோ, எங்களை படைக்கிறோ, உம்மில் அன்பு கூறுவோ. எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோம். உம்மில் அன்பு கூறுவோ, உம்மில் அன்பு கூறுவோ. ஆண்டவரே, உலகத்திலே உள்ளவைகளில் அல்ல, உம்மில் அன்பு கூர்ந்து ஆண்டவரே உம்மை பின்பற்ற, ஆண்டவரே ஸ்தோத்திரே, உம்முடைய சட்டையின் மறைவுக்குள்ளே வைத்து வழிநடத்தப்பட நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் அப்பா சபையாராய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்தி செல்ல போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆராதனையில கர்த்தருடைய சமூகத்துல ஆராதித்து கொண்டிருக்கிறவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சங்கீத பகுதியை நாம் எல்லாரும் எழும்பி வாசிக்க போறோம். இந்த நாளில 133வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 133வது சங்கீதம் எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போம். 3 வசனம் தான் இதில் இருக்கிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பணிக்கும் அப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாவீது பாடினதான இந்த சங்கீதத்தில் சகோதரர்களை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லுகிறார். சகோதரர்கள் வீடுகளில் இருக்கிற சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சபையில் இருக்கிற சகோதரிகளாக இருந்தாலும் ஒருமித்து ஒரே எண்ணத்தோடு அவர்கள் வாசம் பண்ணுவது, செயல்படுவது, ஊழியங்களை செய்வது, குடும்பத்தை ஒரே எண்ணத்தோடு நடத்துவது எல்லாமே அது இன்பமானது, மகிழ்ச்சியானது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில்
ஒருமித்து வாசம் பண்ணுகிறது இல்லை. ஒரே வீட்டில் தான் இருக்கிறது, ஆனால் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது இல்லை, ஒருமித்து பேசுறது இல்லை, ஒருமித்து செயல்படுகிறது இல்லை. ஒரு ஆள் செய்கிறது இன்னொரு ஆளுக்கு தெரியாது. மர்மமாகவே நிறைய பேருடைய வாழ்க்கை குடும்பம் இருக்கிறது. அப்படி அல்ல, ஒவ்வொரு காரியத்திலும் ஒருமித்து வாசம் பண்ணுவது அது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. சகோதரர்களுக்கு மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்துக்கு பொருந்தும், கணவன் மனைவிக்கு பொருந்தும், உடன் பிறந்த சகோதரர்களுக்கு பொருந்தும், சகோதரிமார்களுக்கு பொருந்தும், விசுவாசிக்கு பொருந்தும், எல்லாருக்குமே இது பொருந்துகிறதா இருக்கிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு, அது விவரிக்கவே முடியாதுங்க அப்படின்றது மாதிரி சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒருமித்து ஒரே மனதோடு நீங்க வாழ்ற ஜனங்களா இருக்கீங்களா? இல்லையா? என் குடும்பத்தில் அப்படி இல்லையே, ஒற்றுமை இல்லையே, ஐக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து வாழணும், ஒரே எண்ணத்தோடு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இருக்கணும், ஐக்கியத்தோடு வாழணும், அதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது கண்டிப்பாய் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். பாருங்க, ஒருமித்து வாசம் பண்ணுகிறது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல அந்த ஆரோனை அபிஷேகம் பண்ண ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படும் போது அது அவனுடைய தாடி தலையில ஊற்றப்பட்டு தாடியிலே வடிந்து அவருடைய அங்கிகள் எல்லாவற்றையும் இந்த தைலம் நிரப்பி ஒரே வாசனை தைலத்தினால அவர் நிரப்பப்பட்டிருக்கிறது போலவும் எர்மோன் மலையின் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. பனி இறங்கும் போது, விடியற்காலையிலே பனி இறங்கும் போது இந்த பனியின் மூலமாய் நிறைய மரங்களுக்கு பலன் உண்டாகிறது, நிறைய பழங்கள் பக்குவப்படுத்தப்படுகிறது, நிறைய காரியங்கள் நடக்கிறது பனியினால. ஸ்தோத்திரம். எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே எங்கே கட்டளையிடுகிறார்? அங்கே சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல, குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருமித்து வாசம் செய்கிற இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நீங்க ஒருமித்து வாழ உங்களுடைய வாழ்க்கையில இடங்கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை இந்த வசனங்களின்படி ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர்